கருட பஞ்சமி நாக சதுர்த்தியோட புராண கதை தெரியுமா? காசியப்ப முனிவருக்கு கத்ரு வினதைன்னு இரண்டு மனைவிகளுக்கு இடையிலயுமே யாரு முதல்ல குழந்தை பெற்று தரான்னு போட்டி நிலவிற்கு. முதல் மனைவியான கத்ரு எனக்கு 1000 முட்டைகள் வேண்டும், அந்த 1000 முட்டைகள்ல இருந்து அனைவருமே பயந்து நடுங்கக்கூடிய 1000 நாகங்கள் எனக்கு மகன்களா பிறக்கணும்னு தன்னோட கணவர்கிட்ட வரமா கேட்டிருக்கா. இரண்டாவது மனைவியான வினதை எனக்கு 2 முட்டைகள் வேண்டும், இந்த முட்டைகள்ல இருந்து யாருமே வெல்ல முடியாத பலசாலியா இருக்கக்கூடிய 2 மகன்கள் வேண்டும்னு தன்னோட கணவர்கிட்ட வரமா கேட்டிருக்கா. 2 பேரு கேட்ட வரங்களையுமே அளித்தார் காசியப்ப முனிவர். வினதையோட முட்டைகள் முதல்ல குஞ்சு பொரிக்க கூடாதுன்னு கத்ரு சதி வேலையில ஈடுபட்டா. அதன்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவோட 1000 முட்டைகளும் பொரித்து நாகங்கள் வெளிவந்தது. அதிலிருந்து தோன்றியவர்கள் தான் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன். வினதையோட முட்டை பொரியாமல் இருந்ததால அவள் சத்ருவிற்கும் அவளுடைய மகன்களுக்கும் அடிமையாக இருந்தாள். நீண்ட காலம் ஆகியும் தன்னுடைய முட்டை பொரியாததால் சந்தேகம் அடைந்த வினதை ஒரு முட்டையை எடுத்து உடைத்து பார்த்தாள். அதிலிருந்து முழுமையற்ற ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு அருணன் என பெயரிட்டாள். அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த அருணன் சூரியனை நோக்கி கடுந்தவம் புரிந்து அவருக்கு தேரோட்டியாக இருக்கும் வரத்தை பெற்றான். சிறிது காலம் கழித்து மற்றொரு முட்டையில் இருந்து பிரிய இறக்கைகளுடன் பலசாலியாக கருடன் பிறந்தார். நாகர்கள் முதல்ல பிறந்ததுனால நாக சதுர்த்தி முதல்லையும், கருடர் அடுத்து பிறந்ததுனால கருட பஞ்சமி அடுத்த நாளும் கொண்டாடப்படுது. தன்னுடைய தாய் அடிமையாக இருப்பதை கண்டு மனவேதனை அடைந்த கருடன் கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார்.